சென்னை மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை பெரியமேட்டில் உள்ள அம்பேத்கர் சிலையிடம் மனு அளித்து போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கடந்த 100 நாட்களுக்கு மேலாக மாநகராட்சியில் பணி வழங்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் உண்ணாநிலை போராட்டமும் தொடர் போராட்டமும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டமானது அடுத்த கட்ட நகர்வாக எப்படி செல்வது குறித்து பேசுவதற்காக ஒழிப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர்கள் நம்மிடம் இருக்காங்க. அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ 100 நாட்களில் முடிஞ்சு 4 மாசமா தொடர்ந்து இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. இப்போ உண்ணாநிலை போராட்டமும் பார்த்தீங்கன்னா 20 நாளாக போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக எப்படி போராட்டம் மேற்கொள்ள போறீங்க? இப்போ சார், இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வலியுறுத்தி தந்த சட்டமேதை அம்பேத்கருடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளில் சட்டமேதை அம்பேத்கருக்கு நம்ம மரியாதை செய்வோம். அதே நேரத்தில் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை நாளில் நான் சட்டத்தையே மதிக்க மாட்டேன்னு ஒரு ஆணையர் இருக்காருன்னா அது இந்த மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தான். 1/8/2025 நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. வழக்கு நம்பர் 6566/2025 தொழில் திருப்பத்தில் இருக்குது. வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அங்கே அனுமதி பெறாமல் வேலை நீக்கம் பண்ணுறது தொழில்தார சட்டம் 33(1)A பிரகாரம் சட்டவிரோதம். அந்த சட்டவிரோத செயலை செஞ்சுட்டு அப்படி தான் செய்வன்னு நிற்கிறாரு. அதனால தான் சட்டமேதை அம்பேத்கர் நினைவு நாளில் உங்கள் சட்டத்தை மதிக்க மாட்டுறாங்க, உங்கள் சட்டத்தை மதிக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மனுஷங்கிட்ட மனு கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம்னு சொல்லிட்டு சிலைக்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அம்பேத்கர் சிலை முன்னால் போயிட்டு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், சட்டத்தை மதிக்காத ஆணையர் ஊழல் பண்ணுறார் சார். ஒரு IAS அதிகாரி, IAS படிச்சுட்டு முதன்மை சம்பளம் வாங்குகிற அதிகாரி அவருடைய மனைவி அங்கே பங்குதார நிறுவனத்துக்கு தன்னுடைய பார்க்குடைய கான்ட்ராக்ட்லாம் கொடுக்குறாரு. இதோட சட்டமீறல் என்ன சார் இருக்குது? முழுக்க சட்டமீறல் தான். லாபம், லஞ்சம், ஊழல். அந்த ஆணையரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உழைச்சி கொடுத்த கொரோனா காலத்தில் உயிரை பணையை வச்சு உழைச்சி கொடுத்த அந்த தூய்மைப்பணி வீதியில் நிப்பாட்டிருக்காங்க. அதனால தான் கேட்குறாங்க, ஊழல் செய்தவங்க மாநகராட்சிக்குள்ளே உழைத்து கொடுத்த வீதியிலான்னு கேட்டு அம்பேத்கர்கிட்ட முறையிடுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்களோட நியாயமான காரணம் மனிதர்கள் பார்க்க மாட்டுறாங்க. நேற்று 800 பேர் அரெஸ்ட் ஆனாங்க. அந்த காவல்துறை துணை ஆணையர் நீங்கள் அரெஸ்ட் ஆகுங்க, உங்கள் 4 பேரை நான் அதிகாரிகிட்ட கூட்டு போகிறேன்னாங்க. நாங்களும் சம்பவம் செஞ்சு அமைதியாக அரெஸ்ட் ஆனோம். ஆனால் 5 மணி வரைக்கும் இதனுடைய செக்ரட்டரி கார்த்திகேயன் சார் அப்பாயின்மெண்ட் தர மறுக்கிறாரு. உங்கள் அப்பாயின்மெண்ட் கேன்சல்ன்றாங்க. புறப்பட்டு வான்னு சொல்லிட்டு பாதியிலே கேன்சல் பண்ணுறாங்க. அப்போ ஏழை தொழிலாளர் கூட மனுவை கூட வாங்கலைன்னா இந்த நாடு அரசியலமைப்பு சட்டம் இருந்து என்ன பயனு? நாங்கள் எத்தனையோ போராட்டத்திலலாம் கலந்துருக்கோம். இப்போ இந்த குமரகுருபரன் எங்கள் வேலைக்கு தடையாக நிற்கிறாரு. அவருடைய மனைவி பேரில் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காருன்ட்டு இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கு தான் அவர் தனியார் மையத்துக்கு இவ்வளோ கடைப்பிடிச்சிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. எல்லாரையும் தனியார் மையம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோன் 7லனா 2 வார்டில் உட்காந்துருக்கார். உட்காந்துட்டு போலீஸ் அந்தந்த வார்டில் போட்டு யூனியனே இருக்கக்கூடாது, ஒரு சங்கமே இருக்கக்கூடாது, அம்பேத்கர் வழியிலனா சங்கம் எடுத்து உழைக்கிற மக்களுக்கு ஒரு யூனியனும் சங்கம் இருக்கணுன்ட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க எங்கள் அராஜகம் நாங்கள் எடுக்கிற இப்போ போராட்டத்துக்கு யாருமே போராடக்கூடாது, ஒரு சங்கம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் அடக்குமுறையில் நம்மளை அடிமையாக ஆக்கிக்கணும் அப்படின்ட்டு அவருடைய மனைவி பேரில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. எங்களை 8/1/2025 வேலை நீக்கம் பண்ண குமரகுருபரனுக்கும் இந்த அரசுக்கும் நாங்கள் பதிலடி கொடுப்போம். கிட்டத்தட்ட 129 நாளாக சட்டவிரோதமாக பணி மறுக்கப்பட்டது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் எங்களுக்கு பணிக்காலம் 10வது மாதம் வரை இருந்தது. சட்டத்துக்கு புறம்பாக எங்களுக்கு பணி மறுக்கப்பட்டிருக்காங்க. அதனால் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை பார்த்து அவரிடம் மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். சட்டம் படித்தவங்களுக்கு இது தெரியல. அப்போ அவங்க சட்டம் படித்து என்ன பிரயோஜனம்? IAS அவர்கள் நேரடியாக அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. நம்மளுடைய மாநகராட்சி ஆணையர் அவர்கள் குமரகுருபரன் அவர்களும் அதுக்கப்புறம் முருகானந்தம் IAS அவர்களும் எல்லாருமே எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் மனுவை ஏற்றுக்காம எங்களுடைய சங்க தலைமைகளை சங்க பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசாமல் அவங்கள நேரம் காக்க வைக்கிறாங்க. இந்த ஜனநாயக நாட்டில் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. சட்டப்படி எங்களுடைய உரிமைகள் எல்லாமே மதிக்கப்படணும். எங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறணும். குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் அடுத்த கட்டமாக இந்த போராட்டங்கள் மொத்தமே தீவிரமடையும் எனவும், மேலும் இன்று இந்த அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு அவரிடம் இந்த மனு கொடுத்து இந்த நீதியை கேட்பதற்காக தான் இந்த போராட்டங்களானது நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனிசாமி.